பாராளுமன்றம் தேரர்களுக்கு அல்லது வேறு எந்தவொரு தரப்பினரோ செல்வதற்கு தகுதியற்ற இடம் என ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான சரத் போன்சேகா தெரிவிக்கின்றார். குர்நாகலில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலத்தில் பல்வேறு தரப்பினராலும் பேசப்பட்டு வரும் கதையொன்று உள்ளது. தேரர்கள் பாராளுமன்றம் செல்வதா இல்லையா என்பது தொடர்பில் எவரேனும் கேள்வி எழுப்புவார்களாயின் பாராளுமன்றம் என்பது மிகவும் சுத்தமற்ற இடம் என்றே நான் கூறுவேன். அங்கு நான் 4 மாதங்கள் இருந்தேன். அவ்விடத்தில் இடம்பெறும் விடயங்கள் மற்றும் அங்கு நிகழ்த்தப்படும் உரைகளை அவதானித்தால் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கூறும் விடயங்களுக்கு இணங்குவார்கள். தேரர்கள் மாத்திரமன்றி சமயத்தை சரியாக பின்பற்றுபவர்கள் மற்றும் பௌத்த பிரஜையொருவர் கூட அந்த இடத்திற்கு செல்வது உகந்ததல்ல. பார்லிமெண்ட் உறுப்பினர்களான ஜெய் ஸ்ரீரங்கா மற்றும் டாக்டர் ஜால ஜவதன் ஆகியோர் முள்ளிக்குளம் பிரதேசத்திற்கு நேற்று விஜயம் செய்தனர். மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரரூர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் வேண்டுகோளுக்கு அமைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர். 2007ஆம் ஆண்டு யுத்தம் நிலவிய காலகட்டத்தில் இடம்பெயர்ந்த சுமார் 205 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் முள்ளிக்குளத்தை அண்மித்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு ராயப்பு ஜோசப் பாண்டகை, பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா மற்றும் பார்லிமெண்ட் உறுப்பினர் டாக்டர் ஜாலஜ் ஜவர்தன் ஆகியோர் அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடினர். இது மக்கள் இதற்கு முன்னர் வாழ்ந்ததாக கூறப்படும் இடங்களையும் இதன்போது பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருவரும் பார்வையிட்டனர். முள்ளிக்குளத்தை அண்மித்த உயிர் அச்சுறுத்தல் மிக்க காட்டுப்பகுதியில் வாழும் இந்த மக்களின் குறைநீர்கள் தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டறிந்து கொண்டனர். මම ඇසෙන් දුටුවා මේ මුල්ලිකුளම් පැරණි ගම්මානයේ பதிச்சுக்கருவான். மிகவும் பழமை வாய்ந்த முள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 205 குடும்பங்கள் இங்கு சிரமங்களை எதிர்கொள்வதை நான் நேரில் கண்டேன். இன்று அவர்கள் வன்னியில் காட்டுப்பகுதி ஒன்றில் எவ்வித பாதுகாப்புமின்றி வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு எவ்வித வசதிகளும் இல்லை. இது விலங்குகள் நடமாடும் பிரதேசமாகும். எனவே அவர்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல ஆசைப்படுகின்றனர். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த அப்பாவி மக்கள் தமது சிறு பிள்ளைகளுடன் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இது குறித்து நாம் மிகவும் கவலை அடைகின்றோம். எனவே முள்ளிக்குளத்தில் அவர்களை உடனடியாக குடியமர்த்த அரசாங்கத்தின் அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை கூறுகின்றோம். அதற்காக முன்னிற்க நாம் தயார் என்பதனையும் கூற விரும்புகிறோம். ආරක්ෂක බලධාරීන් වහාම මේ අහිංසක ජනතාව මුල්ලිකුளම් ඔවුන්ගේ මුල් ගම්බිම් වල පදිංචි කිරීම සඳහා අවශ්‍ය කටයුතු කළ යුතු බවත් ඒ වෙනුවෙන් පෙනී සිටින්නට අප සූදානම් බවත් ප්‍රකාශ කරන්න කැමැතියි. இது வந்து பார்க்கின்ற பொழுது யுத்தம் முடிந்து விட்டதென்று அரசு அறிவித்ததன் பின்பு இந்த மக்கள் சாதாரண ஒரு டெண்டிலே அதன் கீழே ஒன்றும் இல்லாமல் இவர்கள் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் உண்மையிலே வெந்த புண்ணில் வேல் செலுத்துவதுவான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் காணப்படுகிறது. இவற்றுக்கு மத்தியில் இவர்களின் உரிய இடமான முள்ளிக்குளத்திலே இவர்கள் குடியேற ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். இன்று மீள்குடியேற்றம் என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் தங்களது உரிய இடத்தில் குடியேறதுக்கு விரும்பியும் அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக அங்கிருக்கின்ற அந்த சர்ச்சின் உறுதி கூட 105 வருடங்கள் பழமை வாய்ந்த உறுதியாக காணப்படுகிறது. அது கிட்டத்தட்ட இலங்கையின் சுதந்திர வரலாற்றிலும் பார்க்க அதற்கு முன்பே அந்த சர்ச் அந்த இந்த வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் யுத்தம் முடிந்து விட்டது என்று அரசு அறிவித்ததன் பின்பு அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று வந்தவர்களுக்கு அவர்கள் கிடைத்திருக்கிற இடம் இந்த இடங்கள் தான். பார்க்கின்ற பொழுது பாம்புகள் சாதாரணமாக வந்து கடிக்கக்கூடிய நிலைமையிலும், யானைகள் அவர்கள் நித்திரை கொள்ளும் பொழுது உலக்கி கொண்டு செல்லக்கூடிய நிலைமையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னார் ஆயர் பிஷப் அவர்கள், ராய யோசப் அவர்களுக்கு தான் நாங்கள் உண்மையில நன்றி கூற வேண்டும். உண்மையில் அவரின் ஊடாகத்தான், அவரின் அழைப்பில் தான் நாங்கள் இங்கு வந்தோம். ஆனால் அதனூடாக பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள், நான் நினைக்கின்றேன், சொல்வதற்கு வார்த்தைகள் அல்ல அவர்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பம். அதுவும்
யுத்தம் முடிந்தது என்று அரசு அறிவித்ததன் பின்பு இந்த துன்பம் இந்த மக்களுக்கு தேவையா என்ற எண்ணம் என் மனதில் எழுந்தது. நிச்சயமாக அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தொடரிலே இந்த விடயத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்களுடைய நிலைமை அவர் பாராளுமன்றத்துக்கு எடுத்து கூறி எங்களுடைய ஊரை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் இந்த நிலைமையிலிருந்தும் கூட அவர் எங்களை பார்ப்பதற்காக மீண்டும் மீண்டுமாக எங்கள் தந்தைக்கும் அவர்களுக்கும் நன்றி கூறி எங்களை ஊரை பெற்று தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். களுத்துறை மதுராவில பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் வளாகத்தில் டெங்கு நுளம்பு பரவும் வகையிலான இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். மதுராவள பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் வளாகத்தில் உள்ள வடிகான்களில் இருந்து டெங்கு நுளம்பு குடம்பிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டார். நுளம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருந்தமைக்காக மதுராவள பிரதேச செயலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கூறினார். டெங்கு நுளம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கலனி பிரதேசத்தில் பல வாரங்களாக குப்பை கூலங்கள் அகற்றப்படாதுள்ள பிரச்சினைக்கான தீர்வு இதுவரையில் எட்டப்படவில்லை. நிறைந்திருக்கும் இந்த குப்பை கூலங்கள் கலனி ரஜமகா விகாரையின் சூழலையும் பாதித்துள்ளது. இதன் காரணமாக பூரணை தினமான இன்று விகாரைக்கு வருகை தந்த பக்தர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். கரணி பிரதேசம் மற்றும் கரணி விகாரையை அண்மித்துள்ள பகுதிகளில் உள்ள குப்பைகளை கரணி பிரதேச சபையை அகற்ற வேண்டும். நாளாந்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரையை மேற்கொண்டு கரணி விகாரைக்கு வருகை தருகின்றனர். அத்துடன் பல்வேறு வகையான பொருட்களும் பூஜைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை அகற்றுவதற்கான நடைமுறை ஒன்று அவசியம். தற்போது அனைத்து குப்பைகளும் நிறைந்துள்ளன. இந்த இடத்தில் சில்லெடுக்க முடியவில்லை. அன்னதானத்திலும் கலந்து கொள்ள முடிவதில்லை. அனைத்து இடங்களிலும் ஈக்கள் மொய்க்கின்றன. புழுக்களும் உள்ளன. கால்களில் இருந்து உணவு உண்ணும் அனைத்து பகுதிகளிலும் ஈ மொய்க்கிறது. வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை. குப்பைகளை அனைத்து இடங்களிலும் கொட்டுவதை தவிர்த்து ஓரிடத்தில் மாத்திரம் குவிக்குமாறு தம்மால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட போதிலும் சிலர் அதனை பின்பற்றவில்லை என கலனி பிரதேச சபையின் உபத்தலைவர் குற்றம் சாட்டுகின்றார். இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியில் அணுகாது கலனியில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கட்சியின் பொதுச் செயலாளரிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லை. ஏனெனில் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. வீடுகளை துப்புரவு செய்து சேருகின்ற குப்பைகளை வீதிகளிலேயே கொட்டுகின்றனர். வீதிகளில் குப்பைகளை வீச வேண்டாம் என பொதுமக்களிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். எமது இளம் அரசியல் பிரதிநிதிகள் நாளை நிச்சயம் உளவு இயந்திரங்களுடன் வருவார்கள். இந்த குப்பைகள் அகற்றப்படாமையினால் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருப்பின் மன்னிக்க வேண்டும் என விகாராதிபதியிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். டெங்கு நுளம்புகள் பரவும் வகையில் நீர் தேங்கியிருக்கும் இடங்களை அகற்றுவதால் மாத்திரம் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியாது. டெங்கு நுளம்புகளின் முட்டையில் காணப்படும் விசேட தன்மையும் நோய் பரவுவதற்கான ஒரு முக்கிய காரணியாக அமைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் அது தொடர்பிலும் உங்களை தெளிவுபடுத்துகிறது. டெங்கு நுளம்புகள் வருடத்துக்கு 100 முதல் 200 முட்டைகளை இடுகின்றன. டெங்கு நுளம்பு தனது வாழ்க்கை வட்டத்தில் 4 தடவைகள் இவ்வாறு முட்டையிடுகின்றன. பெண் நுளம்பு முட்டையிட பயன்படுத்தும் நீரின் தன்மை தொடர்பில் ஆராய்வோம். டெங்கு நுளம்பின் முட்டைகள் ஓரளவு ஒட்டும் தன்மை கொண்டவை. நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் அந்த முட்டைகள் ஒட்டிக்கொள்கின்றன. குறிப்பாக மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் அவை முட்டையிடுகின்றன. தெளிவான நீர், தெளிவற்ற நீர் மற்றும் கார்பன் அடங்கிய நீரில் டெங்கு நுளம்புகள் முட்டையிடுகின்றன. අපැහැදිලි ජලය සහ කාබනික ද්‍රව්‍ය යම් ප්‍රමාණයක් එකතු වෙලා තියෙන ජලය අඩංගු කන්ටේනර් එකක් එහෙම නැත්නම් බඳුනක් තුල තමයි ඩෙන්ගු මදුරුවා බිත්තර දමන්නේ. மன்னார் மட திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா திருப்பலி நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. தேவதாயார் எலிசபெத் அம்பாளை வினவியதனை குறிக்கும் நாளே ஆடி மாதம் 2ஆம் தேதி திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மடு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழாவில் இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருந்தனர். மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் திரு ராயப்பு ஜோசப் பாண்டகை
கொழும்பு மறைமாவட்டத்தின் துணை ஆயர் பேரரர் திரு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, சிலாப மறைமாவட்ட ஆயர் பேரரர் திரு வலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை ஆகியோர் நேற்று காலை 6:30க்கு திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். இருமொழிகளிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழா திருப்பலியில் பல்லின மக்களும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். அதனைத் தொடர்ந்து மடத்தாயாரின் திருச்சொரூப பவனியும் ஆசீர்வாதமும் நடைபெற்றது. வருடத்தின் முதல் 4 மாதங்களுக்குள் எதிர்பார்க்கப்பட்ட வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக அரசாங்க உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. முதல் 4 மாதங்களுக்குள் வருமானத்தை விட அரசாங்கத்தின் செலவினம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக நிதி திட்டமிடல் அமைச்சு அண்மையில் வெளியிட்ட நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் அரச வருமானம் 305.5 பில்லியன் ரூபாவாகும் போது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.2% அதிகரிப்பை காட்டுகின்றது. இந்த காலப்பகுதியில் அரசாங்கத்தின் அன்றாட செலவினம் 445.3 பில்லியன் ரூபாய் என்பதோடு அது 23.6% அதிகரிப்பாகும். இதற்கமைய முதல் 4 மாதங்களில் அரச வருமானம் மற்றும் செலவினத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 139.8 பில்லியன் ரூபாவாகும். கதிர்காமம் ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு இந்த வருடமும் யாத்திரைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை முன்னரை விடவும் அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவிலான பக்தர்கள் இம்முறை கதிர்காம யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த மாதம் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள உற்சவ நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ள பக்தர்கள் கிழக்கு மாகாணத்தின் பாணம பிரதேசத்திற்கு சென்று சுமார் 20 கிலோமீட்டர்கள் பாத யாத்திரையாக உகந்தை முருகன் ஆலயத்தை வந்தடைய உள்ளனர். அதன் பின்னர் கும்பக்கனாறு, கூமுனை, வாதுரவட்டை, யாழ உள்ளிட்ட காட்டு பிரதேசங்கள் ஊடாக சுமார் 5 நாட்கள் பயணம் செய்து பக்தர்கள் கதிர்காமம் செல்ல உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் வடபகுதியிலிருந்து வருகை தரும் பக்தர்கள் கிழக்கில் உள்ள பிரதேசங்கள் ஊடாக இந்த யாத்திரைகளில் பங்கேற்கின்றனர். மக்களின் பணத்தை சூறையாடி வாழ்வது கடினமான காரியம் அல்லவென ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். வன்வெல்லவில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். சசுரடரண செயற்திட்டத்தின் கீழ் ருவான்வெல தைகல ஸ்ரீ போதிராஜாராம விகாரைக்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. අද රට දිහා බැලුවහම කපුටෙකුමෙන් ගසාගෙන යුගයක් නේ තියෙන්නේ. டீசல் வலிන් ගහනවා. நாட்டின் இன்றைய நிலைமையை அவதானித்தால் காகத்தை கூட விட்டு வைக்காத நிலையை காணப்படுகின்றது. டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல், பால்மா போன்றவற்றில் சூறையாடுகின்றார்கள். அதேபோன்று துறைமுகம், பெருந்தெருக்கள் போன்ற அனைத்திலும் சூறையாடுகிறார்கள். பெருந்தெருக்களுக்கு போடப்படும் கொங்கிரீட்டையும் முழுமையாக சூறையாடும் யுகம் ஒன்றிலேயே நாம் வாழ்கின்றோம். இது புதுமையான ஒரு விடயமல்ல. மாத்தளை நந்திமித்ர ஏக்கநாயக்க சர்வதேச ஹாக்கி மைதானம் திறந்து வைக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஹாக்கி மைதான செயற்கை புத்தரையின் பாவனை காலம் நிறைவடைந்தது. ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மைதானத்தை மீளமைக்க வேண்டும். எனினும் தற்போது 11 வருடங்கள் கடந்துள்ளன. இந்த மைதானத்தை நிர்மாணிப்பதற்கு தற்போது சுமார் 75 மில்லியன் ரூபாய் செலவாகும். போதிய அளவான நிதி நகர சபையிடமில்லை. செயற்கை புத்தரைக்கான பாவனை காலம் நிறைவடைந்து இன்றுடன் 6 வருடங்களும் 8 மாதங்களும் 27 நாட்களும் கடந்துள்ளன.
மாத்தளை ஹாக்கி மைதானத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக விளையாட்டுத்துறை அமைச்சினால் எப்போது நிதி ஒதுக்கப்படும்? இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 கிடைப்பெறும். வணக்கம்.